ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி கல்யாண வீட்டு ரவை கேசரி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச பிறகு முந்திரி பயிரை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பயிரை போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கணும். முந்திரி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து திராட்சையை போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கணும். முந்திரியும் திராட்சையும் உங்களுக்கு ஏற்ற மாரி நல்லா போட்டுங்க, நிறைய. இப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ காஞ்சி எடுத்துட வேண்டியதாங்க. இந்த இதால் ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன். இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அனலை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. தீயை விட்டுறக்கூடாது. ரவை வந்து நல்லா தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் சூடான உடனே ரவையை எடுத்துடலாம். ரவை வந்து நான் இப்போ வந்து எடுத்துட போகிறேன். சூடாக எடுத்து ரவை எடுத்த டம்ளர்லேயே இந்த டம்ளர் அளவு வந்து 2.25 அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேங்க. நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து கொச்சிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் போட போகிறேன். நான் இதில் கொஞ்சமாக தான் நான் போடுறேன். இதுவே நிறைய கலர் அதிகமாக தேர்த்து பாருங்க. நான் கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கேசரி பவுடர் போட வேண்டாம். உங்களுக்கு குங்குமப்பூ போட்டுக்குங்க வேணும்னா. குங்குமப்பூவை கொஞ்சமாக எடுத்து சுடு பாலில் போட்டு கொஞ்சமாக போடுங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. எதுக்காகனா கேசரி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு, தூள் உப்பு. இப்போ வந்து தண்ணி கொச்சிடுச்சு. இந்த ரவையை வந்து வறுத்து வச்சுருந்ததில் அதை கொட்டிக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுணுங்க. போட்டுட்டு கிண்டி விடணும். ரவையை வந்து கிண்டி கொடுத்துனே இருக்கணும். இதை வந்து கட்டி ஆகிடும். பொறுமையாக வேக விடணும். கிண்டினே இருக்கணுங்க. ரவை வந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கணும். இப்போ நம்ம ரவை எடுத்த டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணுங்க. இதை கொட்டிக்கணுங்க. போட்டுட்டு கிண்டணுங்க. சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் இலவும். அதுக்கப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் நல்லா வெந்துடும். கொஞ்சம் அதனால் வந்து கம்மியாக வைக்கணும். இது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கின்னு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து கிண்டி விடணும் நல்லாங்க. சிறு அனலாக வைக்கணுங்க. இப்போ வந்து இது கூட வந்து ஏலக்காய் பொடியை போட்டுக்கணும். இது சர்க்கரை போட்டு ஏலக்காய் வார்த்தையாக வச்சுக்கிறேன். கொட்டிக்க வேண்டியதாங்க. போட்டு கிண்டி விடணும்.
ரவை நல்லா வெந்து சுருண்டு வந்துடுதுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நெய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கணுங்க. நம்ம போட்டு நல்லா கிண்டி விடணும். வந்து முந்திரியெல்லாம் கொட்டியாச்சு, கிண்டி விட போகிறோம் நாங்கள். இப்போ கல்யாண வீட்டுக்காக சரி ரெடியாக எடுத்து இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும், பார்க்க முடியுங்க. கல்யாண வீட்டுக்காக சரி ரெடியாக எடுத்து எப்படி இருக்குதுன்னு வாங்க தட்டில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கேசரி ரெடியாக எடுத்து வந்து ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாங்க.